பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய வேங்கட சுப்பானந்த சுவாமி ஜீவசமாதி தான் இன்றைக்கி போகிறோம். வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் தான் வந்து பழைய வண்ணாரப்பேட்டை. அங்கே தெரிந்து பாருங்கள், ஒரு தெருக்குள்ளே தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஸ்ரீமத் வேங்கட சுப்பானந்த சுவாமி ஜீவசமாதி மடம் இது. இந்த இடம் வந்து பழைய வண்ணாரப்பேட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த சென்னை பகுதியில் தான் இப்போ நம்ம அங்கே வந்திருக்கோங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜலசமாதி, அதாவது ஜீவசமாதிகளில் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஜலசமாதி அடைந்த ஒரு சித்தரை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தான் தராங்க நினைக்கிறேன் கோவிலில் வாங்கி பண்ணாங்க. வரும் புரிஞ்சியோ ஏதோ சம்பாசம் மொத்தத்தில் இப்போ மழை தூரல் போட்டு சீக்கிரம் கொடை எடுத்துன்னு வரலையா இன்றைக்கி? சீக்கிரம் 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 மழை வந்துச்சு. நான் பேசிட்டேன். பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய வேங்கட சுப்பானந்த சுவாமி ஜீவசமாதி தான் இன்றைக்கி போகிறோம். இந்த ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடம் வந்து கோதண்டராமன் தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை. அங்கே தான் இப்போ நம்ம வந்துட்டுருக்கோங்க. மகாராணி போஸ்ட் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டாப்பிங்கில் கூட இறங்கி வரலாம். அப்படிலாம் மெட்ரோவில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சர் தியாகராஜா காலேஜ் மெட்ரோ, அங்கே நீங்கள் இறங்கி வரலாங்க. இந்த இடத்துக்கு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். உள்ளே ஒரு தெருக்குள்ளே தான் நடந்து போயின்னே இருக்கோம். நேரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி இப்போ ஒரு 1:15 ஆகுது. இங்கே அன்னதானம் வேறு தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம அந்த அன்னதானத்தையும் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த தெருக்குள்ளே நடந்து வரும்பொழுது நான் அப்படியே நேராக உள்ளே வந்துட்டேங்க. ஒரு கோவில் மாதிரி தெரியுது பாருங்கள், அதுதான் ஜீவசமாதின்னு நினச்சிட்டு வந்தால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஜீவசமாதி கிடையாது, அது வேறு ஒரு கோவில். நீங்களும் இந்த மாதிரி நடந்து வரும்போது பரபரப்பாக வரும்போது உள்ளே வந்துடுவீங்க, கேட்டுவிட்டு வாங்க. அங்கே ஒரு போர்டு இருக்கும், கோதண்டராமன் தெருன்னு சொல்லிட்டு. அந்த போர்டை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே வர வேண்டியது தான். இதுதாங்க அந்த போர்டு, கோதண்டராமன் தெரு. ஸ்ட்ரைட்டாக அந்த ரோடு கூடயே நீங்கள் வர வேண்டியதான். நேராக போய்ட்டு அந்த டெட் எண்டில் ஒரு பெரிய டோர் திறக்கும் போது நம்ம உள்ளே போய்ட்டு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. நம்ம கோவில்கிட்ட வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் நம்ம திருவருட்பிரகாச வள்ளலார் அவர்களுடைய ஃபோட்டோ வச்சுருக்காங்க பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம எந்த இடம் போனாலும் வள்ளலார் அவர்களுடைய ஃபோட்டோவை கண்டிப்பாக பார்த்துருவோம். இந்த சித்தர் சமாதியிலையும் அதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ நம்ம கிட்டே வந்துட்டோங்க. இன்றைக்கி நம்ம ஜலசமாதி அடைஞ்ச ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சித்தரை தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. நீங்கள் தான் 10 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. ஓகேங்க, இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. கோவிலை அப்படியே சுற்றி பார்த்துட்டே வரும். இந்த ஜீவசமாதி இருக்கக்கூடிய இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வேங்கட சுப்பானந்த சுவாமிகள் அவருடைய ஜீவசமாதியை தாத்தா சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக மக்கள் அவரை அழைக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா தாத்தா சுவாமிகள் அப்படின்ற பேரை சொன்னால் தான் இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியுது. ஒரு சில பேருக்கு இங்கே செங்கல் சித்தர் அப்படின்ற பேரை கூட மக்கள் சொல்கிறாங்கங்க. ஏன் அவருக்கு செங்கல் சித்தர் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் செங்கல் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க அந்த வண்டியில் ஏற்றி வச்சுருப்பாங்க பாருங்கள், செங்கல் லோடு. அதில் இவர் ஒரு கல்லை கொண்டு வந்துடுவாராம். அந்த மாதிரி கொண்டு வரப்பட்ட அந்த வியாபாரிகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொழிலில் ரொம்ப லாபம் அடைஞ்சு ஒரு பெரிய விஷயங்கள் சித்துலாம் நடந்திருக்கு. அந்த செங்கலால் தான் அவர் பிற்காலத்தில் ஜலசமாதி அமைக்கும்போது அந்த கிணற்றை சுற்றி கட்டினாங்க அப்படின்ற ஒரு கதையும் இருக்குது. இவர் மக்களெல்லாம் கூட்டி வச்சு தன்னுடைய சீடர்களோடு சேர்ந்து ஒரு கிணற்றுக்குள்ளே இறங்கி ஜலசமாதி அடைஞ்சதாக சொல்கிறாங்க. அதனால் சக்தி வாய்ந்த ஒரு இடம் இது. இங்கே நிறைய பேர் நிறைய வேண்டுதல்களை பண்ணும்பொழுது அது அப்படியே பலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இந்த கோவிலில் நீங்கள் உள்ளே வரும்போதே பார்க்கலாம், கண்டிப்பாக அன்னதானம் நடைபெற்றுனே இருக்கும். மதிய வேலை நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த 1 மணிலேருந்து அன்னதான சாப்பாடு ரொம்ப சூப்பராகவே நடக்கும். நாங்களும் வரும்போது இன்றைக்கி அன்னதானம் போட்டாங்க. இந்த தணிகாச்சலம் தோட்டம்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த நம்ம வேங்கட சுப்பானந்த சுவாமி தவம் பண்ணியிருக்கிறார் அந்த காலத்தில். அப்போ பார்த்திங்கன்னா பருவமழை வறட்சி ஏற்படும் பொழுது அவர் விவசாயத்திற்கு தண்ணீர் பஞ்சம்லாம் ஏற்படும்போது சென்னையில் பெரிய மழையை வர வச்சு ஏரிகள்லாம் நிரம்பி பெரிய அதிசயம்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னதானம் செய்கிறதுல ரொம்ப முக்கியமான கொள்கையை வச்சுருந்த நம்ம
வெங்கட சுபானந்த சுவாமிகள் எப்படி அந்த அந்த காலத்தில் ஏழை மக்களுக்கு அன்னதானம் பண்ணாரோ அதே மாதிரி இப்போ வந்து அன்னதானம் வந்து நடைபெற்று வருது. அது அவருடைய அருள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த இடத்துல வந்து பல சித்துக்களை வந்து அவர் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து மக்கள் நிறையவே சொல்கிறத நம்மளால் கேட்க முடியும். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு வந்து தனி சன்னதி வந்து அமைச்சிருக்காங்கங்க. அதுக்கப்புறம் நிறைய சுவாமி சன்னதிகள் இருக்குது. அப்புறம் அன்னதான கூடம் அதெல்லாம் கூட நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். அருமையான சாப்பாடு வந்து போட்டுட்டு இருந்தாங்க, அதையும் நாங்கள் சாப்பிட்டோம். குறிப்பாக சொல்லப்போனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த அன்னதானம் தான் எனக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வரக்கூடிய எல்லா மக்களுமே வந்து அன்னதானத்தை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த கோவில் இருக்கக்கூடிய இடம், அதாவது பழைய வண்ணாரப்பேட்டையில் தெருக்குள்ளே இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு அன்னதானம் நடைபெறுது. உணவுக்கு யாருன்னா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா இந்த இடத்த வந்து நீங்கள் சொல்லுங்கள், வந்து சாப்பிடலாம். இந்த ஜீவசமாதியில் இன்னும் நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் வந்து நடக்குதுங்க. அதெல்லாம் வந்து வேண்டுதல் வைக்கிறவங்களுக்கு தான் அந்த அருமை தருது. அதை வந்து அவங்க சொல்லும் போது நம்ம காதாரவே கேட்டோங்க. நிறைய குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அந்த மாதிரி சில நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் வந்து 2வது வாட்டியும் போய்ட்டு அன்னதானம் அந்த ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த சாப்பாடெல்லாம் வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன். குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கி நாங்கள் வந்த அன்றைக்கி மட்டும் தான் இந்த மாதிரி தக்காளி சாதம் மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. மற்ற நாட்களில் தினந்தோறும் வந்து ஒரு 300 400 500 பேர் வரைக்கும் கூட ஒரு வடை பாயசத்தோடு வந்து சாப்பாடு போடுறதா வந்து சொல்கிறாங்கங்க. அதெல்லாம் கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் பௌர்ணமி, அமாவாசை போன்ற நாட்களில் மக்கள் வந்து தங்களுடைய வேண்டுதலுக்காக இங்கே வந்து இரவு நேரம் தங்கிட்டு போகிறதா கூட இந்த கோவிலில் வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி தங்கிட்டு போனால் தாத்தா சுவாமிகள் வந்து, அதாவது வெங்கட சுபானந்த சுவாமிகள் வந்து அவங்களுக்கு அருள் புரியதா சொல்கிறாங்கங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஜீவ சமாதிகள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நிறையவே கிடைக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி அற்புதங்களெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான வீடியோக்கள். தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஜீவசமாதியில் வந்து பயன்பெறலாம். நீங்கள் நல்ல சுத்தபத்தமாக நல்ல வேண்டுதலோட நல்ல சிந்தனையோடு வந்தீங்கன்னா இந்த மாதிரியான தெய்வத்துடைய அருளை வந்து நம்ம வாங்கிக்கலாங்க. ஓகேங்க, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோக்கள் வரும். இந்த மாதிரியான வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆதரவு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ்.